ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி இட்லியும் சட்னி தான். வடை சட்டியில் எண்ணெய் போட்டு சூடானோன்னா வரமிளகாவும் நான் கடலைப்பருப்பு போடுறேன், உளுத்தம்பருப்பும் போடலாம். தக்காளி 4-5 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வணக்கி ஆற வச்சு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இட்லி பாருங்கள், இந்த அளவுக்கு தான் ஊற்றுறேன். கேப் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அது வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ உப்பு இருந்திருக்குன்னு பாருங்கள். அரைச்சி வச்சதை நான் தாளிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு அந்த தண்ணி மாதிரி தான், கொஞ்சம் லிக்யூட் மாதிரி தான் வைக்கிறேன். இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கு. இந்த இட்லி நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, இது வந்து நல்லா உப்பி இருக்கும், அதே சமயத்தில் ஆறி போனாலும் அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது. சில இட்லிங்க வந்து உப்பும், ஆனால் உள்ளார பார்த்திங்கன்னா போல் மாதிரி இருக்கும். 4-5 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாது. இது 2 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும், ஆறி போனாலும் சாஃப்டாக இருக்கும். இந்த இட்லி மாவு எப்படி அளவுங்கிறத நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.